ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் வெஜ் புலாவ். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓட்ஸ் வெஜ் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், கேரட் 1, பீன்ஸ் அரை கப், உருளைக்கிழங்கு 1, காலிஃப்ளவர் 1 கப், வெங்காயம் 1, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, தேங்காய் பால் 1 கப், பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ஓட்ஸ் வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக டேஸ்டி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இது. பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் டின்னர் எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேனில் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஓட்ஸ் அப்படின்னாலே நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் எடுத்துப்போம். டயட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாண்டாகவே நம்ம சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓட்ஸ் பிடிக்காதவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். 1 பட்டை, 2 லவங்கம். நமக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் மசாலா இதில் நல்லாயிருக்கும். இதில் ஒரு வெங்காயம், வெங்காயம் கூடயே நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா நம்ம கீனி ஆட் பண்ணால் போதும். புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 இலை ஆட் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக இதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற பிரியாணி ஸ்டைல்லே பண்ணுறோம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஓட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம எனி மில்லட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், இது கூடவே உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா நமக்கு வதங்கட்டும். காயெல்லாம் நம்ம நல்லா பொடியை நறுக்கிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால்னாலும் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் போல் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் 1 கப் எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம 1.5லேருந்து 2 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரோல்டு ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஓட்ஸை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த ஓட்ஸ்க்கு நமக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இதை நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 6 minutes வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த ஓட்ஸ் வெஜ் புலாவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓட்ஸ்லாம் நல்லா வெந்து நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. ஃபைனலாக இது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 டீஸ்பூன் போல் இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஓட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் நல்லா வந்து ரிச் இன் ஃபைபர், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இல்லாமல் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஓட்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு சம்பா ரவை நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த மில்லட்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு தினையாக இருக்கலாம், இல்லை சாமை, இல்லை வந்து குதிரைவாளி, எது போட்டாலுமே இதில் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உடச்ச அரிசி குருணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதே மெத்தடில் அதை பண்ணாலுமே நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வெஜ்ஜஸ்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த ஓட்ஸ் வெஜ் புலாவ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.